வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு தல ஸ்குவாட் எபிசோட் 12. சிசி வணக்கம், வாங்க. வணக்கம் வெங்கி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு பயங்கரமான நேத்திக்கு ஒரு இப்ப நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணும்போது இதை மக்களே, இந்த இந்த வீடியோ உங்களுக்கு அஹ், அடுத்த இந்த எந்த போட்டியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோமோ, அதாவது அது எந்த போட்டின்னு முதல்லயே சொல்லிடலாம். மேட்ச் நம்பர் 53 ஐபிஎல் 2024 பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே, அதாவது எதிர்முனை ரிவர்ஸ் பிக்சர் தரம்சாலா ஸ்டேடியம்ல நடக்க போகுது. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னும் சற்றே சில மணி நேரங்கள்ல ஆரம்பிக்க போற போட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு லாஸ்ட் மினிட்டா வருது. இருந்தாலும் இதை நீங்க பார்த்து ரசிப்பீங்க நம்புறோம். நேத்திக்கு ஒரு பயங்கரமான மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் ஜிடி ஸ்டேடியம்ல பார்த்துட்டு சந்தோஷத்துல இருக்கேன். கலர் பார்த்தாலே தெரியுது வெங்கி. ஆமா, அதனாலதான் இந்த கலர்லாம். ஆனா டக்குன்னு இந்த மேட்ச்குள்ள போயிருவோம். அதாவது நமக்கே தெரியும் இது ஒரு ரொம்ப ஒரு ஒரு இதை விட முக்கியமான ஒரு மேட்ச் இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ரெண்டு அணிகளுக்குமே இன்னும் 10 போட்டி ஆடி இருக்காங்க. 4 போட்டி இன்னும் இருக்கு. பஞ்சாப் 8 புள்ளிகள்ல இருக்காங்க, சிஎஸ்கே 10 புள்ளிகள்ல இருக்காங்க. இந்த போட்டியை தோக்குறவங்க சிவியர் பிரஷர்ல வர போறாங்க கண்டிப்பாக. அண்ட் சிஎஸ்கேக்கு 4 போட்டிகள் இருக்கு. அதுல 3 போட்டிகள் அவே போட்டிகள். ஒரே ஒரு கேம் தான் அட் ஹோம் இருக்கு. இது தரம்ஷாலால. அண்ட் நம்ம போன மேட்சுக்கு அப்புறம் பார்த்தோம், பஞ்சாப் ஒரு இந்த மாதிரி இங்கிலீஷ்ல போகி டீம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லா அணிகளையும் சிஎஸ்கே ஈஸியா அடிச்சிடுறாங்க. ஆனா பஞ்சாப் கிட்ட வந்தா மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு விஷயம் சொல்ல முடியாது. அது அப்படி ஆயிருக்கு, அவ்வளவுதான். அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்து நம்ம ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறோம். ஆனா சிசி நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி இந்த மேட்சை பார்த்தா என்ன கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸா தோணுது உங்களுக்கு? சிஎஸ்கேவோட போலிங் வீக்கன் ஆயிருக்கு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா வெங்கி, போலிங் வீக்கன் இருக்கு. ஆனா எனக்கு the thing which I am trying to think of immediately here is that one thing the camp கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு யோசிச்சேன்னா, போன மேட்ச் நம்ம ஆடின ஆட்டிடியூடு. ஏன்னா லைக் ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் நான் கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். ஏன்னா த வே த ஹோல் மேட்ச் ஆடணும். ஏன்னா பேட்டிங் த ஹோல் சீசன் வி ஹவ் பீன் பிளேயிங் இன் அ வெரி ஒரு தைரியமான நோக்கத்தோட போய் அடிக்கிற மாதிரி ஆடி போன மேட்ச் லைக் ஐ வில் நாட் பாயிண்ட் ஃபிங்கர்ஸ் ஹியர், பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் எவ்ரி ஒன், ருத்ராஜ் கைக்வாட்லயும் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு தைரியமே இல்லாத மாதிரி ஆடின மாதிரி இருந்துச்சு. அது ஏங்கிறது ஐ ஹோப் த மேனேஜ்மெண்ட் கேன் டைவ் டவுன் ஃபிகர் அவுட். ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் அடிச்சு 67 ஃப்ரம் 50 பால்லாம் பாயிண்ட்லெஸ் இன்னிங்ஸ்ங்க. ஏன்னா அது ருது சொல்லலாம் அவர் டியூனால தொத்து போனோம், எக்ஸ்ட்ரா பவுலர் இது அது. அப்புறம் ரேண்டம் ஸ்ட்ராட்டஜிக் கால்ஸ். சமீர் ரிஸ்வியை சடனா இம்பாக்ட் சப்பா கொண்டு வந்தாங்க. வென் யூ ஹேட் டேரல் மிச்சல், மொயின் அலி, எம்எஸ் தோனி டு பேட். ரவீந்திர ஜடேஜா நம்பர் 4 அமிச்சது திடீர்னு. லைக் சடனா லைக் திஸ் வாஸ் லாஸ்ட் கேம் வாஸ் சோ ஆன்டி சிஎஸ்கேன்னு. ஏன்னா நீங்க சிஎஸ்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஒரு ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சம்திங் விச் இஸ் ஒர்க்கிங், அதை மாற்றவே மாட்டோம். தட்ஸ் வே சிஎஸ்கே ஹஸ் பிளேட் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் இயர்ஸ். தட்ஸ் அ தோனி பேட்டர்ன் ஆல்சோ. சடனா போன மேட்ச்ல லைக் சேஞ்சஸ் ஃபார் த சேக் ஆஃப் சேஞ்சிங் சொல்லுங்க தெரியுமா? ஆர் அனதர் ப்ராபம் இருக்குங்க இங்கிலீஷ்ல, நெவர் ஃபிக்ஸ் சம்திங் தட் இஸ் இன் ப்ரோக்கன் சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் நான் கரெக்டா சிஎஸ்கே அந்த காமெடி பண்ற மாதிரி பட்டு வந்திருக்கோம். ஏன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐ திங்க் தட்ஸ் வாட் த மேனேஜ்மெண்ட் ஹோப்ஃபுல்லி வில் ஹேவ் டு கோ ஃபிக்ஸ் ஃபிகர் அவுட். ஏன்னா டேரல் மிச்சல்லாம் ஐ திங்க் அவர் பர்சனலி ஸ்பீக்கிங், நான் ரசிகன் தான் டேரல் மிச்சல், பட் as a personally speaking he will feel very frustrated at the end of the game. ஆமா, லைக் ஆல் சட் அண்ட் டன் ஃபர்கெட் த பிரைஸ் டாக்ங்க. அவர் ஒரு டாப் இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன். நீங்க முதல்ல ரவீந்திர ஜடேஜா அமிச்சிங்க, லெஃப்ட் ஹேண்டர் ஏதோ ஒரு லாஜிக்ல கூட விட்டு போயிடலாம். அதை அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி அஹெட் ஆஃப் டேரல் மிச்சல் அமிச்சதெல்லாம் என்னங்க ஒரு 10 ஓவர் அவரை நம்பி ஆட முடியாதவங்களால. அதுக்கப்புறம் மொயின் அலி இருக்காரு, அதுக்கப்புறம் தோனி இருக்காரு, அண்ட் தென் யூ ஆல்சோ ஹேட் ஷர்துல் தாக்கூர். இவ்வளோ இருக்கும்போது சம்மதமே இல்லாம சிஎஸ்கே இந்த மாதிரி பண்ணது. அண்ட் they went against all kinds of numbers. Like if you look at the whole like matchup games, எல்லாமே அந்த it was completely off. It was one of those games which I think hopefully Rutraj Gaikwad will go back, wipe from his calendar, go back, start from scratch. ஏன்னா last game was a disaster. I not said that to any of the games in the season. தோத்ததெல்லாம் கூட பரவாயில்ல. போன game was a disaster because we went completely away from all our patterns. We went away from our plans. We just ஏதோ ஒன்று செய்யணும். அண்ட் ருத்துவோட எக்ஸ்கியூசஸ் at the end of the game blaming that bowlers கம்மியா இருந்தாங்க, injuries, bad luck. I mean all of those are என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஆங்க. இந்த 14 match league in IPL. See, I know I sound a little frustrated, but the point was the game was like that. ஏன்னா ஐ திங்க் பார்த்தவங்க எல்லாருக்குமே அப்படிதான் தோணுது. அதாவது இந்த மாதிரி ஒரு இருக்கும் தெரியல என்னதுன்னு. பட் இல்ல, ஐ திங்க்
அது வந்து நமக்கே இப்படி தோணுதுன்னா கண்டிப்பா வந்து சிஎஸ்கே கேம்ப்குள்ள வந்து நல்லாவே யோசிச்சிருப்பாங்க இதை பத்தி. அண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கிரிட்டிக்கலான தருணம் இது போட்டியில. அதனால இந்த மாதிரியான டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் சிஎஸ்கே பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. அது ஐ திங்க் நடக்காதுன்னு நினைக்கிறேன் திரும்ப. இந்த மேட்ச் வந்து ஐ திங்க் சிம்பிளா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். They will just ஆமா go back, put a reset, ஆமா see what are the best options, fix the அவ்வளவுதான். batting order, go with that. ஏன்னா that is the CSK style. ஆமா ஆமா வந்து இல்லைன்னா எனக்கு நான் நான் குவிக்கா ஒரு ப்ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அவங்க சிஎஸ்கே அவங்க யூடியூப் சேனல்ல போட்டதை இன்னைக்கு மேட்சோட இதுல. போலிங் கோச்சும் அதான் சொல்லிட்டு இருந்தாரு. சேயிங் ஆமா ஒரு 2 பேருக்கு இந்த மாதிரி நிகில்ஸ் இருக்கு, இன்ஜுரிஸ் இருக்கு. ஒரு 2 பேர் வந்து ஊருக்கு திரும்பி போயிட்டாங்க. போன மேட்ச்ல ஒரு 2 பேருக்கு ஃப்ளூ இருந்தது. ஆனா அவங்க வந்து ஒரு மாதிரி ரிகவர் ஆயிட்டாங்க. நாங்க இருக்கிறத வச்சு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வந்து போட போறோம் அப்படிங்கறது மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி அதான் தே வில் ஒரு ரீசெட் பட்டன் அமுத்திட்டு இந்த மேட்சை மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்போம். இப்ப 4 போட்டிகள் இருக்கு, 4லையும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல தான் நம்ம போகணும். 2 ஆமா ஜெயிச்சு குவாலிஃபை ஆகலாம், 3 ஜெயிச்சு குவாலிஃபை ஆகலாம் அப்படின்லாம் யோசிக்காம 4லையும் ஜெயிச்சு முடிஞ்சா 2வது இடமே கிடைச்சதுன்னா கூட அதுக்கு தான் வந்து போகணும். எப்படியாவது குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிறது சிஎஸ்கேவோட ஆட்டிடியூடா இருந்ததே கிடையாது. அதனால அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். hopefully. பஞ்சாப் ஆன் தி அதர் ஹேண்ட் என்கரேஜா தான் வருவாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க சேப்பாக்ல. எல்லாமே பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் மூணுத்துலயுமே வந்து அவுட் பிளே பண்ணாங்கன்னு சொல்லலாம் சென்னையை. ஆனா வந்து தரம்ஷாலா ஒரு புது விக்கெட்டு, ஆமா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். அஃப்கோர்ஸ் அவங்க ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு சொன்னாலும் சிஎஸ்கேக்கே நல்ல ஃபாண்ட் மெமரிஸ் இருந்திருக்கு தரம்ஷாலால இதுக்கு முன்னாடி. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். போன மேட்ச்க்கும் இந்த மேட்ச்சுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க போறது இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபேண்டசி டீம்ல. இருந்தாலும் வந்து டீமை ஒரு வாட்டி குவிக்கா பார்த்துருவோம். போட்டுருவோம். ஐ திங்க் யாரு போலிங் சைட்ல இருந்து அவைலபிளா இருக்க போறாங்கிறது தான் கேள்வியே. ஸோ மக்களே மை 11 சர்க்கிள் அஃபிஷியல் ஃபேண்டசி பார்ட்னர் ஐபிஎல் 2024 நம்ம ஃபேண்டசி டீம் போடுறோம். PUN வர்சஸ் CHE பஞ்சாப் வர்சஸ் சென்னை கேமு. 100 கிரெடிட், 11 பிளேயர்கள், அட்லீஸ்ட் 1 பிளேயர் ஈச், விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், bowler. விக்கெட் கீப்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஜானி பேர்ஸ்டோ Johnny ஆஃப் Bairstow. கோர்ஸ், டவுட்டே நான் பாக்கி கிடையாது. 3 பேரையும் இப்போதைக்கு விட்டுற போறேன் வெங்கி. ஆமா அதுக்கு வருவோம். ருத்துராஜ் கைக்கோட் அகேன். அவர் வந்து he is looking on a mission to get the orange cap this season. ஆமா ஆமா கோலியும் அவரும் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க ஆரஞ்சு கேப்புக்கு. Correct. Shivam Dube. சிவம் துபே. Okay, because hopefully he will get the wicket which he wants and ஆமா see how it goes. ஆமா Shashank Singh will ஷாங்க் be a சிங். good pick for me too. Ajinkya Rahane is a good fantasy pick. I know I did not like the game in which he played on last game. அதெல்லாம் நம்ம அந்த personal biases விட்டோம்னா Rahane is going to play the way he did last game, then he's an excellent fantasy pick because he's going to stay there for a longish period of time. ஒரு 30-40 அடிப்பாருனா then that becomes a good ம் fantasy pick more ம் than Daryl Mitchell. ஏன்னா Daryl Mitchellக்கு அவர் என்ன ரோல் கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. I don't want to pick him கரெக்ட். anymore unless the role clarity is there. ஸோ அது நம்ம வருவோம் அஜிங்கிய ரஹானேக்கு திருப்பி. ரைலி ருசோ இஸ் a certain pick for me again. ம் இப்போ தான் பேசிட்டு இருந்தோம் போன மேட்சும் that he looks to be in a better state of mind now. கொஞ்சம் ஃபார்ம் டிஸ்கவர் பண்ணிட்டாரு. ஸோ தட்ஸ் சம்திங் which I think would be good. ஸோ இவ்வளோ போகிறோம் வெங்கி. இப்போதைக்கு பேட்ஸ்மேன் வில் கெட் பேக் டு த பேட்ஸ்மேன் அகைன். ஏன்னா நம்ம வந்து திருப்பி பார்க்கணும் யாரை வந்து காம்பினேஷன் எப்படி போக போகிறது எப்படி போக போகுதுங்கிறது. இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஐ திங்க் பஞ்சாப் வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் அவங்க டெஃபினட்டா பெருசா மிஸ் பண்ணிருக்கிறது இந்த சீசன் வந்து ஷிகர் தவன் ஓட அவைலபிலிட்டி இல்லையா. அவரோட கேப்டன்சி அப்ரோச்சும் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அண்ட் அவர் ஒரு நீங்க வந்து பேங்கர் அதாவது நீங்க முதல் எபிசோட்லயே பேங்கர்னா என்னன்னு சொல்றீங்க. ஐ திங்க் பேங்கருக்கான டெஃபினிஷன் வந்து ஷிகர் தவன். ஏன்னா ஒரு சீசனும் அவர் வந்து லாஸ்ட் 7-8 சீசன் எடுத்து பார்த்தா அவர் சன்ரைசர்ஸ்க்கு ஆடின போதும் சரி, இல்ல பஞ்சாபுக்கு இப்போ ஆடிட்டு இருக்கிற போதும் சரி, அவர் வந்து ஒரு 500 ரன் 600 ரன் சீசன் ஆஃப்டர் சீசன் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரினால ஆடல. இன்னைக்கு மேட்ச்ல திரும்பி வருவாரான்னு தெரியாது. வந்தாருன்னா கண்டிப்பா அவரை நான் எடுப்பேன் என் டீம்ல. பட் ஆமா அண்ட் வெங்கி அவரு ருத்துராஜ் கைக்வாட் விராட் கோலிலாம் வந்து ஆர் தி டெஃபினேஷன் ஆஃப் பீப்புள் ஹூ score those runs. I mean, you may have problems with their strike rate, இல்ல approach இது அதெல்லாம் சொல்லலாம். But they are all like நீங்க வந்து you know what you get from them and you will get that from them over a consistent period of time. That is always there. So yes, Shikhar Dhawan is a miss தான். ஒத்துண்டா ஆகணும். அதுக்கப்புறம் போலர்ஸ்ல வந்து சாம் கரன் நான் ஷுவரா பிக் பண்ணுவேன் வெங்கி. ஏன்னா எனக்கு வச்சு ஆல்ரவுண்டர்ஸ்ல சாரி அது வந்து his role has become so important to the team right now. ஏன்னா போலிங்கும் போடுறாரு, சக்சஸ்ஃபுல்லா பண்றாரா இல்லையாங்கிறது நம்ம அப்புறம் பேசுவோம். அது வந்து நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா ஃபேண்டசியில அவர் 20 ரன் அடிச்சு 1 for 50 எடுத்தாலும் தட்ஸ் வின் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ சாம் கரன் இஸ் a sure pick. Jadeja seems to have the confidence of the dressing room to bat up the order and he'll bowl those 4 overs for sure. So அவரும் ஒரு certain pick.
அதுக்கப்புறம் எனக்கு தெரியல வெங்கி. இது ஐ மீன் தேர் ஆர் a lot of players I would like to pick, but I don't know what is his status because Moeen Ali doesn't seem to be getting the batting. பேட்டிங். Bowling is like 1 or 2 overs, which is probably not worth it. அவரை பிக் பண்றது அதே மாதிரி. ஆமா ஷர்துல் தாக்கூர் வந்து ரொம்ப மட்டமா போடுறாரு வெங்கி. ஆமா I usually don't make these statements, but அவரோட bowling வந்து கொஞ்சம் ரொம்ப ஆஃபா இருக்கு. விக்கெட் எடுத்தாருன்னா ஃப்ளூக்ல தான் எடுப்பாரு போல இருக்கு. அதை நம்பி நம்ம போகலாம் மேபி. There is always a Lord Thakur luck which will happen, but I would rather not do that right. ரச்சின் ரவீந்திரா திரும்பி வருவாரோ இந்த கேமுக்கு? I don't think so, Venki. I mean, that's unless they decided that they have no faith in Mitchell, drop Mitchell, get Ravindra in. That is also possible because the way the whole Mitchell saga unfolded last game, it just seems like he has lost the backing of the dressing room. More than தெரியுது. But CSK ரொம்ப ஸ்ட்ரேஞ்சுங்க. அவர் அதுக்கு முன்னாடி மேட்ச் தான் 50 அடிச்சாரு நம்பர் 3ல. but CSK being CSK, they may suddenly decide to promote him to open the batting also and drop Rahane. யாருக்கு தெரியும் அது என்ன பண்ண போறாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். சோ அது மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் மக்களே. சோ இல்ல நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா பத்திரானா, தீக்ஷ்ணா அண்ட் ஃபிஸ் 3 பேருமே இல்ல. அஃப்கோர்ஸ் கிளீசன் போன மேட்ச் ஆடினாரு. சோ அவர் திரும்பி ஆடுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. சோ மேபி ரவீந்திராவை கொண்டு வந்து இந்தியன் போலிங் உள்ள கொண்டு வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாங்களோன்னு நினைச்சேன். பட் அது தெரியல. அது எப்படி காம்பினேஷன் போகுதுன்னு பார்க்கலாம். ஆமா. சோ அதான் டாஸ பார்த்து இது கொஞ்சம் நம்ம வந்து மாற்றங்கள் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த லைனப்ல. சோ போலிங் வந்து நான் ககிசூரபாடா பிக் பண்ணுவேன். நல்லா போட்டுட்டு இருக்காரு. பயங்கரமா போட்டுட்டு இருந்தாரு போன மேட்ச். சோ அதுக்கப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டாருங்க போன கேம். ஹர்ப்ரீத் பிரார் ரொம்ப அழகா போட்டாரு. ரொம்ப நல்ல கண்ட்ரோலோட ரொம்ப அழகா போட்டாரு. Harpreet Brar is a good pick. Tushar Deshpande is become my favorite CSK bowler right now because he seems to be ஒரு பிளானோட போடுறாரு, இறக்குறாரு. And very unassuming fellow. நல்லா அடி வாங்கினாலும் வாங்குவாரு. ஆனா he doesn't give up. He keeps coming back, trying again and again. So it's and his wicket he bowls in the death overs. He bowls 2 overs in the power play. So odds of him taking wickets are also reasonably high. அவரும் உங்க லார்ட் ஷாஹதுல் தாக்கூர் மாதிரி தாங்க. அவருக்கு விக்கெட் எடுக்கிற இந்த நாக் இருக்குங்க. அவர் எப்படி போட்டாலும் 45-50 ரன் போனாலும் 3 விக்கெட் எடுத்துறாரு மேட்சுக்கு மேட்ச். ஆமா. எனக்கு போன மேட்ச் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது was the spin attack of Punjab. ஆமா ராஹ்ல இருந்து ஹர்ப்ரீத் பார்ல இருந்து everyone bowled very well. I'm tempted to pick them, but I'll go by the way this IPL has been playing. Pick one more batsman. So எனக்கு I'm still tempted to see if Daryl Mitchellக்கு வாய்ப்பு கொடுத்தவர் நம்பர் 3 அம்சர்னா he'll be very eager to prove a point. ஆமா. So அவர் வந்து is a good pick. ஆனா அவர் டீம்லே இல்லனா I would pick Ajinkya Rahane. So இது ரெண்டுத்துல யாரா ஒருத்தரை நான் வந்து இப்ப செலக்ட் பண்ணனும். ஏன்னா அசுதோஷ் சர்மா வந்து அவர் எவ்வளவு பேட்டிங் கிடைக்கும்ங்கிறது நமக்கு தான். Samir Rizvi வந்து கொஞ்சம் I mean CSK being CSK they will still pick him because he's a youngster. They would want to give him a shot and see how it goes. ஆனா அவர் வந்து அவ்வளோ சிறப்பா ஆடின மாதிரி தெரியல போன கேம்ல. தெரியலங்க. அவர் மேபி he may come good இல்லன்னு சொல்ல. அவர் நல்லா பண்ணணும் தான் நமக்கும் ஆசை. இந்தியன் யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணா நமக்கு நல்லதுதான். ஆனா அவர் அப்படி ஆடுவார்னு எனக்கு தோணல. ஆன் த கான்ட்ரி நம்ம ஐ திங்க் இது முன்னாடியே பேசணும். இது அதாவது ஒரு ஐபிஎல்லையும் நம்ம பார்ப்போம் இந்த எமர்ஜிங் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுக்கு முன்னாடி நமக்கு ஜாஸ்தி தெரியாதவங்க ஐபிஎல் மூலமாக நம்ம பப்ளிக்கே கொஞ்சம் தெரிஞ்சு எல்லாரும் வந்து பாராட்டுற மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். பும்ராவே முதல்ல வந்தது அப்படிதான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னாடி பாண்டியா பிரதர்ஸ் பார்த்திருக்கோம். அண்ட் மோர் ரீசென்ட்லி பாத்தீங்கன்னா ரிங்கு சிங், ராகுல் தெவாட்டியாலாம் பார்த்திருக்கோம். இந்த ஐபிஎல்ல கண்டிப்பா அந்த நோக்கத்துல இருந்து பார்த்தாக்கா அசுதோஷ் சர்மா அண்ட் சஷாங்க் சிங் 2 பேருமே வந்து ரொம்ப ஒரு ப்ளீசிங் பேட்ஸ்மேன், ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆஃப் த பால், கிளீன் ஹிட்டர்ஸ், லாக் பண்ணாம நல்லா ஆடி இன்னிங்ஸும் பில்ட் பண்ணி ரொம்பவே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இவங்க 2 பேரையுமே. So I'll do a compromise here, Venki. நான் வந்து I'll go and pick Jitesh Sharma again and see how it goes. ஏன்னா பட் இது வந்து நம்ம ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் that we'll have to go back see the lineup. ஏன்னா ரிச்சர்ட் கிளீசன் ஆடுறாருன்னா he'll be a good pick over say துஷார் தேஷ்பாண்டே or ஹர்ப்ரீத் பார். யாரை பிக் பண்றோங்கிறத பொறுத்து இருக்கு. ஏன்னா இஸ் விக்கெட் டேக்கர், டெத் ஓவர்ஸ்ல போட ஒரு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் லைக் இந்த மேட்ச் வந்து எனக்கு சிஎஸ்கே லைக் யூஸ்வலி சிஎஸ்கே இஸ் வெரி ஈஸி டீம் டு பிக். அந்த போன மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் வந்து ஐ திங்க் தேர் இஸ் கோயிங் டு பி a lot of debate and discussion on how to reset. என்ன மாதிரி ரீசெட் பண்றாங்கன்னு பொறுத்து நம்ம வந்து திருப்பி செக் பண்ணணும். ஸோ in my mind the players to watch and whom I have not picked here would be Daryl Mitchell, Ajinkya Rahane அவர் என்ன பொசிஷன்ல ஆட போறாரு, 3வது ரிச்சர்ட் கிளீசன். ஸோ இது மூணுமே I would like to pick. ஸோ அது பொறுத்து நம்ம வந்து டிசிஷன் எடுத்து மேபி ஜிதேஷ் சர்மா வெள்ள உட்காத்தி வச்சு ஹர்ப்ரீத் பாரை வெள்ள உட்காத்தி வச்சுட்டு அது மாதிரி ஏதாவது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பண்ணலாம் இஃப் வி நீட் டு. பட் இப்போதைக்கு லெட் அஸ் ஜஸ்ட் ஸ்டிக் வித் திஸ். தரம்ஷாலா விக்கெட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ட்ரெடிஷனலி கொஞ்சம் பேசி விக்கெட்டா தரம்ஷாலா?
Dharamshala traditionally is a good fast bowlers wicket, but நம்ம இந்த வேர்ல்ட் கப்லயும் வந்து ஐ மீன் இஃப் யூ see it over the last year, couple of years, right, it's one of those wickets which has become very unpredictable, Venki. ஏன்னா வந்து உங்களுக்கு சில மேட்ச் வந்து பயங்கரமா லிஃப்ட் கிடைக்கும், பேஸ் பவுலர்ஸ்க்கு சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். சில மேட்ச் வந்து இட் பிகம்ஸ் அ பேட்டர்ஸ் பாரடைஸ். சில மேட்ச் வந்து அவுட்ஃபீல்ட்ல ஃபுல்லா ஹோல்ஸா இருந்து மட்டமான விக்கெட்டா இருக்கு. I mean, like wickets where runs get scored, but it's a very people have complained about the dodginess of the surfaces and all of that stuff. Like so dodgy that outfield ஓட்டலாம் விழுது. அந்த அளவுக்கு சர்ஃபேஸ் வந்து poorly maintained சொல்றாங்க. ஸோ என்ன சர்ஃபேஸ் வைக்க போறாங்கிறது நம்ம பார்த்து தான் டிசைட் பண்ணணும். வேர்ல்ட் கப்போட எவிடன்ஸோட போய் யோசிச்சு பார்த்தோம்னா இட் இஸ் அ பேட்ஸ்மேன்ஸ் பாரடைஸ். see how it goes from there. அதனால பேட்ஸ்மேனை ஸ்டாக் அப் பண்றது நல்லது மக்களே. உங்க டீம்ல நாங்களும் அப்படிதான் பண்ணிருக்கோம். இப்ப டீமை பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் முதல்ல கேப்டன் வைஸ் கேப்டனை செலக்ட் பண்ணுவோம். கேப்டன் வைஸ் கேப்டன் I'm going to select Ruturaj Gaikwad and Shivam Dube, Venki. I think this is an important game for CSK. ஆமா. Either Shivam Dube or if Daryl Mitchell starts, I'll put Daryl Mitchell as vice captain, because if he's going to bat at 3, that is a lot of things have to go right for that. But my point is I'm going to double up on CSK in the game. ஏன்னா very important game. ஜெயிச்சே ஆகணும்னு ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அண்ட் ஐ மீன் இட்ஸ் தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் இதுக்கு மேல பேசுறதுக்கு. ஸோ தட்ஸ் தி இது. அப்புறம் சப்ஸ்டியூட்ஸும் ஆட் பண்ணிடுவோம் வெங்கி குயிக்கா. ஷூரா பண்ணுங்க. சப்ஸ்டியூட்ஸ் வந்து முதல் சப்ஸ்டியூட் வந்து ஐ கோ அட் டேரல் மிச்சல், அஜிங்கியா ரஹானே. அதுக்கப்புறம் 3வது 4வது வந்து மொயின் அலி ஒன்று ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சின்ஸ் வி டோன்ட் ஹேவ் திஸ் ஒன் ஆஷ்தீப் சிங். சரி. So these are our 4 substitutes, Venki. So team நல்ல டீம். பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஸ்தானத்துல ஜானி பேரிஸ்டோ, ஜிதேஷ் சர்மா. 4 ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன். ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன், சிவம் துபே வைஸ் கேப்டன், சஷாங்க் சிங், ரைலி ரூசோ. ஆல்ரவுண்டர்ஸ்ல சாம் கரன், ரவீந்தர் ஜடேஜா 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் போலிங் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ். அண்ட் போலிங்ல பாத்தீங்கன்னா ஆல் பேஸ் அட்டாக் கஹிசோ ரபாடா, ஹர்ப்ரீத் பிரார் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், கஹிசோ ரபாடா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட். அண்ட் நல்ல 4 சப்ஸ்டிடியூட்ஸும் எடுத்திருக்கோம். அஃப்கோர்ஸ் ஃபைனல் 11 பாருங்க, யாரு எங்க எப்படி ஆட போறாங்கிறத பார்த்துட்டு உங்க கட் ஃபீல் காலை எடுத்து இந்த 11 நீங்க கம்போஸ் பண்ணுங்க. ஸோ மக்களே, இது ஒரு முக்கியமான போட்டி. இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஆட்டத்துக்கு சில மணி நேரங்கள் முன்னாடியே வரப்போகுது. ஆனா பார்த்து ரசிங்க. இதைய பார்த்துட்டு உங்க டீமை உடனே நீங்களும் செலக்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃபேண்டசி டீம் எப்படி போச்சு, நீங்க எப்படி பண்ணீங்கிறத எங்க யூடியூப் வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு விடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க தல ஸ்குவாட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு நாங்க ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸோட வரப்போறோம் அடுத்த எபிசோட்ல. அது என்னங்கிறது எபிசோட் 13 வந்து எதை பத்தி இருக்க போகுது, அது என்னங்கிறத அடுத்த வாட்டி உங்களை மீட் பண்ணும்போது நாங்க சொல்றோம். அது வரைக்கும் உங்க டேட்டா அனலிஸ்ட் சிசி ஓட நான் உங்க ஹோஸ்ட் வெங்கி சேயிங் பை பை. IPL இன்னைக்கு 2 போட்டிகள் ஞாயிற்றுக்கிழமை. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா பாருங்க. அடுத்த வாட்டி சந்திப்போம்.